திருச்சியில ஒரு நகைக்கடையில நடந்த ஒரு கொள்ளை சம்பவம், அது தொடர்பான ஒரு கேரக்டர், அவனோட வாழ்க்கை முறையில எப்படி ஜாலியாலாம் இருந்தான் அப்படின்றது தான் ஒரு நாட்டா எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு விருந்து அப்படின்னு சொன்னா அந்த விருந்துல முழுமையான ஒரு ஃபுல் மீல் வந்து அந்த இயக்குனர் கொடுக்குற விஷயமா தான் இருக்கணும். அதுதான் வந்து ஃபுல் மீலா இருக்கும். இது ஒரு ஊர்கா மாதிரி அவருடைய கதை. படம் ஆரம்பிச்சு இன்டர்வல் வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியாம ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரி இது முடிஞ்சிடும், அடுத்த ஒரு விஷயம் வரும் அப்படின்ற மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க முழுக்க முழுக்க ஹீரோயிசம் தான் இருக்கு தவிர, இவங்க எதை நம்பி அவரை கூப்பிட்டாங்க, அங்க என்ன இவங்களுக்குள்ள உள்ள மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. முழுக்க இதுல ஒரு பெரிய தலையீடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டே 1 ரிலீஸ் அன்னைக்கே நேத்தே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேத்தே நிறைய இடங்கள்ல வந்து கலவையான விமர்சனங்கள். இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா இல்லை. இப்ப நேத்துல இருந்து அந்த ட்ரெண்ட் என்னன்னா ஜப்பான் டிசாஸ்டர்னு ஓடிட்டு இருக்கு. ஓகே. அது காரணம் என்னன்னா விஜய் ரசிகர்கள் கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. லியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வரணும். இல்ல இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. படத்திலேயே ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே டக்குன்னு புரிஞ்சிடும் சார். டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சினிமா பத்திரிகையாளர் திரு கோடங்கி அப்ரஹாம் நம்மளோட எழுதியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தீபாவளி ரிலீஸ் படங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? தீபாவளி ரிலீஸ்ல வந்து ரொம்ப எதிர்பார்த்த படம் அப்படின்னா கார்த்தியோட 25வது படம் ஜப்பான். அதுதான் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பயங்கர பரபரப்பா இருந்தது. ரெண்டாவது அந்த இயக்குனர் வந்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமா அவர் படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். ராஜமுருகன் ஒரு எழுத்தாளராக இருந்து ஒரு பத்திரிகையாளர் இருந்து அப்படி மாறி மாறி அடுத்த கட்டத்துக்கு போனவர். அவர் எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜிப்சி, ஜோக்கரு, குக்கு, படங்களுடைய டைட்டிலே வேற மாதிரி இருக்கும். அதுல ஏதோ ஒரு பெக்யூலியரா ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. ஜப்பானும் அப்படிதான் அவர் சொல்லும் போதே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது என்ன கதைன்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ட்ரெய்லர்லயே அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. ராபரி பேஸ்ட் அது ஒரிஜினல் ஒரு இன்சிடென்ட். ஏற்கனவே வந்து திருச்சியில ஒரு நகைக்கடையில நடந்த ஒரு கொள்ளை சம்பவம், அது தொடர்பான ஒரு கேரக்டர், அவனோட வாழ்க்கை முறையில எப்படி ஜாலியாலாம் இருந்தான் அப்படின்றது தான் ஒரு நாட்டா எடுத்திருக்காங்க. ஆனால் முழுக்க முழுக்க அந்த விஷயத்தை இவங்க தொட்டிருக்காங்களா அப்படின்னு சொன்னா அது ஒரு போக்கு இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜமுருகனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லா படங்கள்லயுமே அவருக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் அவர் ஸ்டைல் அங்க வச்சிருக்காரு. ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா ஊர்கா மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ ஒரு நல்ல ஒரு விருந்து அப்படின்னு சொன்னா அந்த விருந்துல முழுமையான ஒரு ஃபுல் மீல் வந்து அந்த இயக்குனர் கொடுக்குற விஷயமா தான் இருக்கணும். அதுதான் வந்து ஃபுல் மீலா இருக்கும். இது ஒரு ஊர்கா மாதிரி அவருடைய கதை அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற. இப்ப ராஜமுருகன்ட்ட நம்ம எதிர்பார்ப்போம்ல ஆடியன்ஸ், அவங்க எதிர்பார்க்கிற அந்த கதை வந்து ரொம்ப கம்மி. ஆனா ஹீரோயிசத்துக்காக நம்ம கார்த்தி படமும் அவரோட எலிமெண்ட்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாரு இவரோட. ஆமா, இப்ப கார்த்திக்காக நிறைய இவர் தன்னை மாத்திக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு தோணுது. ஏன்னா வந்து அங்க படம் ஆரம்பிச்சு இன்டர்வல் வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியாம ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரி இது முடிஞ்சிடும், அடுத்த ஒரு விஷயம் வரும் அப்படின்ற மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க முழுக்க முழுக்க ஹீரோயிசம் தான் இருக்கு தவிர கதையோட ஓட்டமோ உயிரோட்டமான ஒரு விஷயமோ சென்டிமெண்டலா சில அம்மா டச் அது இருக்கு. மகனுக்கும் அம்மாவுக்குமான டச் அந்த விஷயங்கள்லாம் கார்த்திக் கொஞ்சம் ஸ்கோர் அடிக்கணும் ட்ரை பண்றாரு. ஆனா அது வந்து ஃபுல்ஃபில்லா ரசிகனை வந்து திருப்திப்படுத்துமா அப்படின்றது கொஞ்சம் பெரிய கேள்விக்குறி தான். நான் உள்ளே நிறைய பஞ்செல்லாம் வச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட இவரை சொன்னா இந்த நடிகர் தான் அப்படின்னு தெரியற மாதிரி ஒரு நடிகரை வச்சு செஞ்சிருக்காரு. ஓகே. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியாத விஷயம்னா, இப்போ கார்த்தி மாதிரி ஒரு ஹீரோ தன் 25th ஃபிலிம் வந்து தன்னை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி தான் ஒரு படமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அப்படி இருக்கும் டேரக்டர் சூஸ் பண்ணும்போது இந்த ராஜமுருகன்றவர் அவரோட ப்ரீவியஸ் படம் பார்க்கும்போது சோஷியல் மெசேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கிற கதையா இருக்கும். அந்த கதை தான் ஹீரோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பட் ஒரு இயக்குனர் சூஸ் பண்ணும்போது எதுக்கு வந்து அந்த இயக்குனர் காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறாங்க? அதுக்கு வந்து இல்லை எனக்கு இதான் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் வேணும்னா ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் வச்சு எடுக்கலாம்ல. இல்லை அதில் தான் இங்கே எங்கேயோ கோட்டை விட்டுருக்காங்க. அதாவது என்னன்னா இவங்க எதை நம்பி அவரை கூப்பிட்டாங்க, அங்க என்ன இவங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல.
முழுக்க இதுல ஒரு பெரிய தலையீடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது ராஜமுருகன் ஒண்ணு காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கணும், ஈல்ட் ஆயிருக்கணும். இல்லைன்னா இவங்க தலையீடு அதிகமா இருந்து ஹீரோயிசத்துக்காக பல விஷயங்களை மாத்திருக்கணும். அப்புறம் வந்து இந்த குரல் மாத்தி பேசியிருக்காரு கார்த்தி. அவருடைய ஆக்சுவல் டோனே இல்லை, அவர் வேற ஏதோ ட்ரை பண்றேன்னு ஒரு டோன் போ. அது யாரோ குணச்சித்திர வேஷத்தை நடிக்கிறான் பாத்தீங்களா, ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்றாங்க. இவன் அந்த குரல் மாத்தி பேசலாம், ஒரு ஆதவனோ இல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் பேசுனாங்கன்னா அது வந்து பெருசா பேசப்படாது, அதை சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஹீரோ ட்ரை பண்றாரு பாருங்க, அந்த ஹீரோ ட்ரை பண்ணும்போது தான் கார்த்தி அந்த இடத்துல தோத்து போயிடுறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் பல்ஸ்ல வந்து பாருங்க கலவையான விமர்சனம் தான். நீங்க தெலுங்குல எல்லாம் பயங்கரமா அது வந்து பயங்கர டிசப்பாயிண்ட். தெலுங்குல நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க கார்த்திக்கு, அது மாதிரி மலையாளத்துல நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. ரெண்டு இடத்துலயுமே அவருக்கு வந்து டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா டே 1 ரிலீஸ் அன்னைக்கே நிறைய நேத்தே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேத்தே நிறைய இடங்கள்ல வந்து கலவையான விமர்சனங்கள். இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா இல்லை. ஸோ ரிவ்யூ கொடுக்குற ஆட்கள் எல்லாம் பப்ளிக் ரிவ்யூ நான் சொல்றேன், இப்போ எங்களை மாதிரி விமர்சகர்களை விட்டுருங்க. ஆன் தியேட்டர்ல போய் காசு கொடுத்து வாங்குற ஆடியன்ஸ் இருக்கான்ல, அவனே வந்து உங்களுக்கு கலவையான விமர்சனம் தான் கொடுக்குறான், எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாமோ, திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாமோ, ஏன் இந்த ஆர்டிபிஷியலான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காரு இயக்குனர், அதை எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, அவர் என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க, இவங்க எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பெரிய கேள்வியெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஹீரோவுக்காக கதை பண்ணீங்கன்னா அந்த கதை தோத்து போயிடும் அப்படின்னு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். எவ்வளவு கதைகள் இருக்கு அந்த மாதிரி சொல்றது. அந்த மாதிரி வரிசையில ஜப்பான் போய் சேர்ந்துருச்சு. மேட் இன் ஜப்பான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, மேட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி. ஜப்பான் மேட் இன் வந்து ஏதோ ஒரு ஊர் நாடு சொல்லிக்கலாம் நம்ம, அதுக்கு கூட அந்த குவாலிட்டியான ஒரு விஷயமா அது உள்ள இல்லை சரக்கு. ஆனா நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த படத்துல வந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் ரொம்ப ரசிச்சேன். நல்லா பரவாயில்லையே, இது ஒரு யாரும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த தொட்டிருக்காரு அந்த மாதிரி. ஆனா அப்படி ஒரு கூட்டம் இருக்கான்னு தெரியல ஆக்சுவலா. எப்படி ஒரு ஜெய்பீம்ல வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவருடைய தொழில் இப்படி இருக்கு, ஆனா அவங்கள வந்து எல்லா நேரங்களிலும் திருட்டு போயிடுச்சுன்னா அவங்களதான் கூட்டு போய் பொலன்னு பொழந்து எல்லா வழக்குகளும் அவங்க மேலதான் போடுவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பழி சுமத்தல் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து இதுல ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. அதாவது தங்க நகை செய்யற பொற்கொள்ளர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க செய்யறவங்க அந்த கடை இல்ல அந்த பட்டறைகள் இருக்கிற இடத்த சுத்தி இருக்கிற கால்வாய்கள், அங்க விழுகிற அந்த வேஸ்டேஜ் வாட்டர்ஸ், அதுல அந்த சாக்கடைகளா ஓடக்கூடிய அந்த மண்ணு, இது எல்லாத்தையுமே ஒரு கூட்டம் இரவு நேரத்துல வந்து அந்த சாக்கடைகளை கிளியர் பண்ற மாதிரியும், அதை எடுத்துட்டு போய் அதை சலிச்சு அதுல அந்த தங்க துகள்கள் அது எங்கேயோ 1-2 மிஸ் ஆகி வந்துடும் இல்லையா கழுவும் போது, அப்படி இருக்கிற தங்க துகள் எல்லாம் சேர்த்து வச்சு அது ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 300-400 ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு குடும்பம், இப்படி ஒரு கூட்டம் வாழறாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கணவன் மனைவி, அந்த ஒரு குழந்தை, அதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன் எடுத்துட்டு போறாரு ராஜமுருகன். இதுதான் ஆக்சுவலா ராஜமுருகனோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். அவர் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஆடியன்ஸ்க்கும் தெரியும் இதுதான் அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். இந்த இடத்துல வந்து அதை ஓரமா வச்சுட்டு முழுக்க வந்து கார்த்தியை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. சார் இப்போ கார்த்தியோட படங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து அவர் பொன்னியின் செல்வன் நடிச்சிருக்கும்போது நிறைய அவர் சைடில் படங்கள் நடிச்சிருந்தாரு. இது சுல்தான் நடிச்சாரு, அப்புறம் விருமன் நடிச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் கார்த்தி தன்னோட மார்க்கெட்டை மெல்ல மெல்ல, இப்போ சுல்தான் நல்ல ஒரு லாஸ்ட் இயர் சுல்தான் விருமன் சர்தார் சுல்தான் அதுக்கு முன்னாடி இருக்கு. சர்தார் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து நல்ல பேசப்பட்டு நல்ல கதையா இருந்துச்சு. ஸோ கார்த்தியோட கிராஃப்ன்றது ஒரு இன்க்ரீசிங் ஆகிட்டு இருந்து இந்த படம் வந்து அவருக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா வந்து நீங்க சொல்றது வந்து கார்த்தி வந்து ஒரு ஸ்லோ க்ரோத்தா இருந்தாலும் ஸ்டெடியா வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாருல, அந்த இடத்துல இது வந்து நிச்சயமா அவருக்கு செட்பேக் தான். இது வந்து ஒன்றும் அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகல. ஆனா இந்த மாதிரி கதைகள் பண்ணாருன்னா டெஃபினட்டா அவருக்கு இப்ப ஒரு கிராஃப் ஏறுது இல்ல, அது டவுன் ஏறாது, சிக்கலை உண்டாக்கிடும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியோட சேர்ந்து ஒரு ஹீரோ டிராவல் பண்ணாதான் அந்த ஹீரோவுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கும். நீங்க என்னதான் கமர்ஷியல் ஹீரோவில் எடுத்துக்கிட்டா, சக்சஸ்ஃபுல் ஹீரோ எடுத்துட்டா கூட அந்த கதையிலுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும், அது வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிடும். இப்ப இவர் கதையில வந்து அம்மா சென்டிமெண்ட்னு ஒரு இடத்த எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நீங்க முழுக்க வந்து ஹீரோயிசத்துக்காக கதை பண்ணும்போது அங்க நிறைய லாஜிக் ஓட்டைங்க வந்துடும். ஹீரோயிஸ்ல ஏதுங்க லாஜிக் இருக்காது. ஸோ ஆனாலும் அந்த லாஜிக்கே இல்லைன்னா கூட நீங்க வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அவனை அந்த 2 மணி நேரம் உட்கார வைக்கணும் ஃபுல்லா. அவன் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்ன நீங்க சொல்ல வரீங்களோ அவன் பிடிச்சி வெளியில போகும்போது மைண்ட் செட்டுக்குள்ள ஒரு விஷயத்த பொருத்தி அனுப்பணும்.
ஓகே இந்த படம் வந்து ஏன்னா மவுத் டாக்ல தான் ஒரு படம் வந்து சக்சஸ் ஆகும். ஆமா, நீங்க 1000 விளம்பரம் கொடுங்க, 1000 நீங்க வந்து சோசியல் மீடியால பயங்கரமா கோல வச்சுங்க, ட்ரெண்டிங்ல கொண்டு வந்து கூட நிப்பாட்டுங்க, இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கூட சொல்லுங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா இந்த ட்ரெண்டிங் வார்த்தையை நான் நம்புறாலே கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வெற்றி மட்டும் ஃபுல்லா படத்தை வெற்றியா கொடுத்துருன்னா கொடுக்காது. மவுத் டாக்ல போய் டவுன் டு எர்த் கீழே இருக்கான் பாருங்க, சி சென்டர்ல இருக்கான் பாருங்க ஆடியன்ஸ், அவனை போய் ரீச் பண்ணோம்னா மவுத் டாக் தான் ரீச் ஆகும். அதுக்கு போகுமா இந்த படம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால இந்த படம் அவர் வந்து ஓகே பண்ண விதமே எனக்கு வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு. இது என்னத்துக்காக இது 25வது படம். சில நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய பார்த்திருக்கேன், 25வது படம் 50வது படம் 100வது படம்னா அவங்களுக்கு ராசியே இருக்க மாட்டேங்குது. நான் ராசி பார்க்குறாலும் கிடையாது, ஆனா சினிமாவே சென்டிமெண்டல் உலகம் தான். நீங்க தொட்டதுக்கெல்லாம் அவங்க வந்து தேங்காய் உடைப்பான், பூசணிக்காய் சுத்துவான், எல்லாம் கேமராவுக்கு வந்து சூடம் காட்டிட்டு தான் வந்து பண்ணுவான். கேமரா அது வேலையை செய்ய போகுது, வேண்டாம் சூடம் காட்டுறான்னா அது அவனுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்து இந்த நான் சொல்றேன் இந்த ரேஷியோ சில்வர் ஜூப்ளி படம், கோல்டன் ஜூப்ளி படம், சதம் அடிக்கிற படம், 100வது படம் எல்லாம் பல பேருக்கு இல்லாமையே போயிருக்கு, இருந்திருக்கு, ஓடவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 100வது படம் சரியா போலங்க. ஆமா, ராகவேந்திரன் போகவே இல்லை, அவர் ஆசைப்பட்டு விரும்பி எடுத்த படம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஆளு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அவருடைய 100வது படம் தலைமகன், பேர் தான் வந்தது தலைமகன், ஒன்னும் ஓடவே இல்லை. விஜய்க்கு சுறா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. அந்த மாதிரி தான் இவருடைய 25வது படம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பட் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா அது இல்லை. ஏன்னா அது வந்து நான் தனிப்பட்ட முறையில் என்ன ஃபீல் பண்ண, சூர்யாவோட கார்த்தியோட கதை தேர்வு செலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சூர்யா நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல அவர் நல்லா இருந்த 2 படம் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் கிடையாது, ஓடிடி ரிலீஸ் தான். அது தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் எல்லாமே கதை சொதப்பலா இருக்கும். பட் கார்த்தி நல்ல ட்ராக்ல வந்து வந்துட்டு இருந்தாரு, அவருக்கு இப்படி வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல ஆக்சுவலா அதுதான் சொல்ல வரேன், நீங்க கதை தேர்வுல இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும். 2வது நீங்க ஹீரோன்றதை மறந்துடணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஹீரோன்றதே மறந்துடணும், கதை தான் உங்களுக்கு ஹீரோவா இருக்கணும். எல்லா கதாநாயகர்களும் அது பொருந்தும். நான் வந்து கார்த்தியை மட்டும் சொல்லல, இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான இப்ப இங்க தமிழ் சினிமாலேயே பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 பேர் தாங்க பேர் சொன்னீங்கன்னா, ரஜினி கமல்ல ஆரம்பிச்சு விஜய் அஜித் ஆரம்பிச்சு ஒரு 10-12 பேர் தான் நீங்க வந்து ஒரு ஹீரோக்களா இருப்பாங்க. இந்த ஹீரோக்களை சுத்தி தான் தமிழ் சினிமாவே இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நிறைய குட்டி குட்டி ஹீரோக்கள் வருவாங்க போவாங்க, அவங்க படங்கள்லாம் பெருசா போகாது, தியேட்டர்ல வந்தாலும் ஒரு ஷோ ஓடும் ஓடாது, ஓடிடியில பெருசா வியாபாரம் ஆகாது. இன்னைக்கு 50 ஹீரோ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த 10 பேரை வச்சுதான் இந்த இண்டஸ்ட்ரியா வளருது. ஓகே, இவங்களை வச்சுதான் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய வருஷத்துக்கு 200 படம் வருது, 200 படம் 250 படம் வருது. 250 படத்துல 20 படம் இந்த மாதிரி ஹீரோக்கள் நடிக்கிற படங்களாலதான் தியேட்டருக்கு காசே வருது. அப்ப அவங்க எவ்வளவு கவனமா கதை எடுக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இந்த மாதிரி மேம்போக்கா ஏதோ ஒரு படத்தை எடுத்தேன், நானு ஏதோ ஒரு படத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுல போடப்பட்ட முதலீடுகள் என்ன ஆகும்? திரும்பி வந்தாதானே நீங்க முதலீடு போட முடியும். இந்த படம் வந்து இப்ப எஸ்ஆர் பிரபு ரொம்ப கவனமா கதை கேட்பாருங்க, பயங்கரமா கதை இலாக்காலாம் வச்சிருக்காரு. ஒரு 6 மாசத்துக்கு உட்காந்து அவங்க பயங்கரமா உருவெடுப்பாங்க, ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச படத்தை அவங்க திரும்பி போட்டு பார்த்துருக்க மாட்டாங்களான்னு தோணுது, எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு பார்க்க மாட்டாங்களா அந்த படத்தை எடுத்துட்டு? இல்ல ஒருவேளை ஒரு அவசரமா எடுத்திருப்பாங்களோ தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும். என்ன அவசரம்? என்னைக்கோ முடிவு பண்ண கதை சார் இது, என்னைக்கோ முடிவு பண்ணிட்டாங்க நாங்க படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. தீபாவளின்னு அறிவிச்சு எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு? நீங்க என்னதான் அவசரம் எடுத்தாலுங்க அதுக்காக நீங்க வேகாத சாப்பாடை கொடுத்து வயித்தால போக வைப்பீங்களா? என்ன கதை உங்க கதை? அப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க வந்து ஒரு தப்பான கான்செப்டை கொடுப்பீங்க, படம் ஓடலைன்னா மக்கள் மேல பழி போடுவீங்களா? இல்ல விமர்சகர்கள் ஏதாவது சொல்றாங்கன்னா அவங்க மேல பழி போட்டுருவீங்களா? இது எப்படிங்க ஏத்துக்கிறது? நீங்க குவாலிட்டியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏங்க குவாலிட்டியா இல்ல இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கலாமேன்னு சொன்னா அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அது மக்களுக்கு பிடிக்கும்னா மக்கள் தான் பிடிக்கவே இல்லையா உனக்கு தான். டே 1 வந்து ரிசல்ட் வந்துருச்சு சார், சங்கடமா இருக்கு. என்னன்னா நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு சோசியல் காஸ்ட்ல நிறைய படங்கள் பண்றாரோ இல்லையோ, சோசியல் காஸ்ட்ல நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கார்த்தியா இருக்கட்டும் சூர்யாவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருந்தா கூட இந்த இடங்கள்ல அவங்களுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க படங்கள் ஜெயிச்சாதான் சார் உங்களை மதிப்பாங்க. ஓகே, அப்ப கதை தேர்வுல நீங்க கோட்டை விடுறீங்க. அட்லீஸ்ட் இந்த ஜப்பானுக்கு பிறகாவது ஜப்பானுடைய மிகப்பெரிய, ஏன்னா நேத்து ஜப்பான் டிசாஸ்டர்னு ஒரு பக்கம் ஓடுது, அதுக்கு உள்ளான வேற ஒரு காரணம் இருக்கு, ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். வெறும் இது மட்டும் காரணம் இல்ல, அதை கலைப்பு விடுறது எப்படி வந்து லியோ டிசாஸ்டருக்கு ஒருத்தர் காரணம் சொன்னார் பாருங்க. இதுக்கு கலைப்பு விட்டது ரஜினி ரசிக்கிறோம் அஜித் ரசிக்கிறோம் கலைப்பு விட்டார் ஒருத்தர். அவருக்கு இதே வேலை தான், எங்கேயாவது எதையாவது கொளுத்தி போட்டுட்டு குளிர் காயிற வேலை. சரிங்களா? இதே மாதிரிதான் பஞ்சாயத்து பண்ணுவாரு. இப்ப நேத்துல இருந்து அந்த ட்ரெண்ட் என்னன்னா ஜப்பான் டிசாஸ்டர்னு ஓடிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் ரசிகர்கள் கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. லியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வரணும். இல்ல இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. படத்திலேயே ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க, அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே
டக்குன்னு புரிஞ்சிடும் சார். அதுல இவரை வந்து கோல்டன் ஸ்டார் தாங்க காமிக்கிறாங்க. கோல்டன் ஸ்டார். இவர் வந்து கொள்ளையடிச்ச காசு எடுத்து சினிமா எடுக்கிறாரு. கொள்ளை எப்படி அடிச்சோன்னு காமிச்சு சினிமா எடுக்கிறாரு. இதெல்லாம் அந்த அந்த அவன் செஞ்சான். சம்பந்தப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கான் இல்லைங்களா, சினிமாவில முதலீடு எல்லாம் பண்ணாம சொன்னாங்க. அவன் வந்து பெண்களோட உல்லாசமா இருந்தான், நடிகைகளோட உல்லாசமா இருந்தான்லாம் அது வழக்கு அவன் மேல இருக்கு. அதுதான் நிஜம். அப்படி அவன் போனதுனாலதான் அவனுக்கு வந்து HIV பாதிப்பு வந்து எய்ட்ஸால் தான் வந்து மரணமே அடைஞ்சான். அந்த ஒரிஜினல் கேரக்டர் முருகன்ற கேரக்டர் கொள்ளக்காரன். சோ அந்த கதாபாத்திரம் தான் இது. இதுல வந்து இவனை கோல்டன் ஸ்டார்னா தங்கத்தை வாரி வாரி கொடுக்குறான். அப்ப கோல்டன் ஸ்டார் கூப்பிடுறாங்க. பாட்டு பாடும்போது இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் கோல்டன் ஸ்டார் அப்படின்னு போடுறாங்க. இது எல்லாம் பொருத்தி பாக்குறாங்க. எப்படி பொருத்தி பாக்குறாங்கன்னா, இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் விஜய் அப்படின்னு விஜய்க்கு போடுவாங்க. இவர் சொல்ல போட்டுருந்தாங்க கோல்டன் ஸ்டார்னோட கோல்டு காயின் அப்படின்னு சொன்னாலே இப்போ சமீபத்துல டக்குன்னு விஜய் தான் எல்லாரும் சொல்றாங்க. இணையம் முழுக்க அதுதான் பேர் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க திறந்து பாருங்களேன், பயங்கர கமெண்ட் வரும். ஸோ இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்ற மாதிரி. அப்ப அதே மாதிரி அதுல டைலாக் வேற வைக்கிறாங்க. என்ன டைலாக் வைக்கிறாங்கன்னா, கார்த்திக் எதிராக வேலை செய்யறான்னு தெரிஞ்சவொடனே, ஓ அப்ப நான் பொலிட்டிக்கல் இறங்க போறேன்னு தெரிஞ்சவொடனே எனக்கு எதிராக சதி பண்றீங்களா, கட்சி ஆரம்பிக்க போறோன்னு எல்லாம் வேலை கூட்டு சேர்க்குறீங்களா, நான் பிரசாந்த் கிஷோரோட ஒரு மீட்டிங் போடலாம்னு நினைச்சேன், அதையும் நீங்க வந்து தடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வேற மாதிரி பேசுறாரு. அப்ப இது எல்லாமே நீங்க அப்படியே ஒன்னோட ஒண்ணு பொருத்தி பாத்தீங்கன்னா, அது யார சொல்றாரு, எதுக்காக சொல்றாருன்னு ஒண்ணு வருது இல்ல. இதை வச்சு நேத்துல இருந்து ஃபுல்லா எல்லா பக்கமும் விஜயை வந்து கார்த்தி வச்சு செஞ்சிருக்காரா, விஜய சீன்றாரா கார்த்தி, விஜய்க்காக தான் இந்த விஷயத்த வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரா, விஜய மட்டம் தட்டுறாரு, இப்படின்னு ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கும் போதும் இது எல்லாமே அதுல வந்து இதை ஏன் வச்சிருக்காரு, இதே கதை அது ஒரு சினிமா கதாநாயகன், அவரு கதை சொல்றாரு, அவர் கொள்ளடிக்கிற காசு எடுத்து கதை பண்றாரு, அவரு இஷ்டத்துக்கு ஏதோ பண்றாரு. ஆனா அது சினிமாவோட பொருந்தி போகுது இல்ல, அதை பொறுத்துறாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே கிடைக்கலன்னா, சர்ச்சைகளை உருவாக்குவாங்க. பிரச்சனைகளே இல்லைன்னா பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. சோசியல் மீடியா தானே சார். இவன் அடிச்சுக்கிறான், நேரா போய் அடிச்சுக்கிறது இல்ல, ஒரு வார்த்தையை போட்டு விட்டுருவாங்க, அவன் ரசிகர் அங்கேயும் இங்கேயும் அடிச்சுப்பான். இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், இறுதியா சார், இப்போ கார்த்தி நெக்ஸ்ட் வந்து கைதி 2 பண்றாரா இல்ல வேற ஏதோ படம் பிளான்டா சார்? இல்ல, கைதி 2 வந்து என்னைக்கோ பண்ண வேண்டியதுங்க, முன்னாடியே பண்ண வேண்டியது. அதுக்கான எல்லா விஷயங்களும் தயாராகி எஸ்ஆர் பிரபு வந்து செம கொலவெறி பயங்கர கோவத்துல இருக்காரு இப்ப. யாரு மேலனா லோகேஷ் மேல. இவர் ஏற்கனவே பண்ண வேண்டியது பண்ணாம விட்டுட்டு அடுத்த படங்கள் போயிட்டாரு. லியோவும் அப்படிதான், இப்போ 171 அப்படிதான். இதெல்லாம் முடிச்சிட்டு தான் கைதி வரணும். இப்ப கைதி தான் அவருக்கான அடுத்த படம். இடையில அவர்கிட்ட இன்னும் 2 படங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் லோகேஷ்காக தான் வெயிட்டிங். 171 போயிட்டு இருக்கும் போதே கைதியும் தொடங்கலாம் அப்படிதான் பேசுறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இப்போ 171 டிலே ஆகுதுன்னு வச்சுங்க. ஏன்னா 30 நாள் கொடுத்தா போதும் நான் படம் முடிச்சிடுன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. லோகேஷ் வந்து முன்னாடியே ஒரு முறை பேசும்போது, எனக்கு கைதி எல்லாம் ரெடியா இருக்கு, கைதி 2 ரெடியா இருக்குது, 30 நாள் கார்த்தி சார் வந்து சேர்ந்தாப்புல எனக்கு ஃபுல்லா ஒரு 30 days டைம் கொடுத்தாருன்னா நான் ஃபுல்லா படத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இப்போ 170 போயிட்டு இருக்கு இல்லையா ஷூட்டு ரஜினிகாந்துக்கு, அது வந்து தாமதம் ஆகுது, டிலே ஆகுது, வேற ஏதோ காரணம் கொஞ்சம் இழுக்குது டைம் அப்படின்னா, 171 தொடங்குவதற்கு தாமதம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த படத்தை தொடங்கி முடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சினிமா தானே சார், இது எது வந்து சீக்கிரம் முடியும் எது வரும்ன்றதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓகே.